இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தல். அரியலூர் மாவட்ட இளைஞர் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிள் விழிப்புணர்வு பயணம். இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிள் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி இயற்கை ஆர்வலர் ஆவார். போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் இவர் பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை இவர் சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார். 27ஆம் தேதி பயணத்தை தொடங்கிய அவர் தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை வழியாக நேற்று மாலை பெரம்பலூருக்கு வந்து சேர்ந்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி வழியாக கன்னியாகுமரி செல்ல உள்ளதாக பழனிசாமி தெரிவித்தார். இயற்கையின் மீது அதிக பற்று கொண்டவன், அதனால் இயற்கையை நேசிக்கிறவன். அதனால் நான் ஒரு 42 மலைப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லாக இது வரைக்கும் கஷ்டமான மலைப்பயணங்கள் முதற்கொண்டு எளிமையான எல்லா மலைப்பயணமும் நான் போயிருக்கிறேன். அதில் புது முயற்சியாக 27/9/2025 அன்று சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளில் மிதிவண்டியிலேயே பயணம் மேற்கொண்டு மக்களிடத்தில் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மிதிவண்டி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 3வது நாள் பெரம்பலூர் மாவட்டத்தை அடைஞ்சிட்டேன். ஒரு சுமார் 250 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 5-6 நாளில் கன்னியாகுமரி அடைஞ்சிருவேன்.